நம்ம பட்டியல்ல வந்து 10 சமஸ்கிருத சொற்கள் இருக்குது. அந்த 10 சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ்ல எப்படி மூலமா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டா இப்ப நம்ம 10 சொற்கள் முதல்ல வாய்ச்சிடுறேன். விவாகரத்து, கல்யாண வைபோகம், நட்சத்திரா, அக்னி, சம்பிரதாயம், சேமம், சௌக்கியம், புத்திரபாக்கியம், ஆயுஷ் ஹோமம், கிரகப்பிரவேசம். ஒண்ணுன்னா போவோம். முதல்ல விவாகரத்து அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். விவாகரத்து அந்த சொல்லு இத பத்தின விளக்கத்தை நான் ஏற்கனவே என்னோட பதிவுல பண்ணியிருக்கேன். நீங்க மூலமொழி அப்படின்னு ஒரு பதிவு நான் இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அந்த பதிவுல பார்த்தோம்னா அதுக்கான விளக்கம் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஒரு சிறிய அறிமுகத்துக்காக நம்ம இதையும் சொல்றேன். விவாகம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பார்த்துக்கோ, அப்புறம் அதுக்கடுத்து ரத்துங்கிற சொல்ல பார்ப்போம். விவாகம் கூட்டல் ரத்து, அதுதான் விவாகரத்து. விவாகம்ங்கிற சொல்ல ரெண்டா பிரிக்கலாம். அது வி கூட்டல் ஆகம், அதான் விவாகம். ஆகம் என்ற சொல் வந்து கூடுதல், சேருதல் அல்லது உடலில் கட்டுதல். அப்படி உடல் வந்து ஒரு ஆகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆகம். ஆகம்ங்கிற சொல்லு வந்து நிறைய தேவார பாடல்கள் எல்லாம் கூட இந்த ஆகம்ங்கிற சொல்லு இருக்கிறது. விவாகம்னா அதாவது மேலான, உயர்ந்த அப்படிங்கிற பொருள். இப்ப இரண்டையும் கூட்டுங்க, விவாகம். அப்போ மேலான, உயர்ந்த, கூடல் அல்லது சேர்தல் அப்படின்னு சொல்றான். அதாவது உங்க ஒரு இருவருக்கு மனமாகுதுன்னா மனங்கள் இரண்டும் அல்லது உடல்கள் இரண்டும் சேருது அப்படிங்கிற பொருள்ல வருது விவாகம். அடுத்து ரத்துங்கிற சொல்ல நம்ம பார்ப்போம். ரத்துங்கிற சொல்லு என்னன்னா, இரண்டுங்கிற சொல்லுதான் இரட்டுன்னு ஆகும். இரண்டுங்கிற சொல்லு இரட்டு ஆகுது. அதாவது உருண்டுங்கிற சொல்லு உருட்டுன்னு ஆகுது போல இரண்டுங்கிற சொல்லு இரட்டுன்னு ஆகும். இரட்டுங்கிற சொல்லு ரத்துன்னு ஆகும். தகரம் ஆகும். அதாவது நம்ம சொற்கள்ல நீங்க இதெல்லாம் வேர்ச்சொல் ஆய்வுல போனா தான் தெளிவா தெரியும். இருந்தாலும் நீங்க நான் சொல்றத அப்படியே கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்தையும் விளக்கணும்னா அதுக்கு நிறைய நேரமாகும். அதனால நான் ஒரு சிறிய அறிமுகமா தான் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இரண்டுங்கிற அந்த சொல்லு இரட்டுங்கிறது ரத்து. சோ என்ற முதல் உயிர் வந்து விலகிரும், ரத்துன்னு மாறிடும். சோ அதான் விவாகம் கூட்டல் ரத்து. ஏன் ரத்து இரண்டுன்னு எதுக்கு வருது அப்படின்னு கேட்டா, என்னன்னா ஊர் இரண்டு பட்டால் கோட்டாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது ஒன்னு ரெண்டாச்சுன்னா உடைந்து விடும், சிதைந்து விடும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒருத்தரா இருக்கிறோம், இருவரும் ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இருவரும் ஒருவர் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் பிரிஞ்சறதுனால இரண்டு ஆயிடுறாங்க. இதான் விவாக ரத்து. புரியுதா? இதுல தமிழ் தானே இருக்குது, எல்லாமே தமிழ் தான். வி கூட்டல் ஆகம் கூட்டல் ரத்து. ரத்துங்கிறது இரண்டு. எல்லாமே பிரிந்திருக்கு. சொற்கள் வந்து மூல சொற்கள்ல இருந்து பிரிந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே வந்து தமிழ் சொல் தான். ரத்துங்கிற சொல்லுமே கூட இரட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அது தமிழ் தான். ஆனா இது தமிழ் சொற்கள்ல வர அடக்க முடியாட்டியும் இது வந்து ஒரு தமிழ் மூலம் இருக்குது அப்படிங்கறத நம்ம வச்சுக்குவோம். புரியுதா? இதான் விவாகரத்து. அடுத்த சொல்லு கல்யாண வைபோகம். கல்யாணம் அப்படி இந்த சொல் வந்து எப்படின்னா, கல்யாணம்ங்கிற முதல்ல சொல்ல பாத்துருவோம். களி கூட்டல் யானம். இந்த களிங்கிற சொல் வந்து நிறைய பொருள் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு களிங்கிறது வந்து களிப்புங்கிற அந்த பொருள்ல வரும். அந்த லகரம் வந்து மாறி இருக்குது. இங்க முதல்ல வந்து எந்த லகரம் இருந்திருக்கும்னா, நம்ம களி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிறப்பு லகரம் இது, அதாவது மேல அந்த லகரம் வரும். அந்த லா அப்படி சொல்லுவோம்ல, அது அந்த லகரம் தான் இருக்கணும் ஆக்சுவலா. ஆனா அந்த லகரம் இல்லாம இங்க வேற்று மொழிக்கு போயிட்டு வர்றதுனால இது என்ன வருதுன்னா, நமக்கு இந்த லாங்கிற அந்த சாதாரண லா குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அந்த லா வந்துருது.
களி அப்படின்னா களிப்பு அப்படிங்கிற பொருள். அதாவது ஒரு இருமணம் சேர்ந்து உறவாகும் போது இருவரும் கூடி கழிக்கிறாங்க. அதுக்கு ஊரார் உற்றார் எல்லாம் சேர்ந்து களி ஒரு வகையாக அதை கழிக்கிறாங்க, கண்டு கழிக்கிறாங்க. அதுதான் களி. ஆணம்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஒட்டு சொல் தான். அதுக்கு பெரிய பொருள் கொடுக்க முடியாட்டியும் நம்ம வந்து பல இடத்துல இந்த இந்த ஆணம்ங்கிற சொல் வரும். அது வந்து எப்படின்னா யானம் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்ல எடுத்துக்கலாம்னா, அது ஒரு அணைத்தல் அப்படிங்கிற யானம் யணை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது அணை அப்படின்னா என்னன்னா இந்த சொல்லு வந்து யானம் அப்படின்னு மாறு. அணை கூட்டல் அதான் அணைம்னு வரும். அது யானம்னு அங்க யாவா மாறிடுது. புரியுதா? அப்ப அந்த அணைங்கிற அந்த சொல் தான் அங்க வருது. அணைன்னா கழிப்பை அணைக்கிற கழிப்பை வந்து அணைத்துக் கொள்ட்டா அது கல்யாணம். வைபோகம் அப்படின்னா போகம்னா தெரியும் உனக்கு. போகம் போதம் அப்படிங்கிற சொல்லெல்லாம் வந்து தமிழ் தான். போகம்ங்கிற சொல்லு போதம் என்று மாறும். போதைன்னு நம்ம ஒரு சொல்லு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சொல்லு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சொல்லு. அந்த சொல் மாதிரி தான் அது. போகம்னு ஒரு அனுபவிக்கிறது, ஒன்றை அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்குது. வைங்கிறதுக்கு கூர்மைன்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த இடத்துக்கு என்னவா வரும்ங்கிறத நம்ம ஒரு இப்ப வந்து இது வந்து ஒரு உயிர்மை சொல். இது உயிர்மை எழுத்து கொண்ட ஒரு சொல்லு. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில சொல்லக்கூடாது. ஓரெழுத்து ஒரு மொழின்னா 7 தான். அதாவது நெட்டெழுத்து 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்றதுனால நம்ம இத ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லக்கூடாது. வைங்கிறது வந்து ஒரு உயிர்மை சொல் அப்படி எடுத்துக்கலாம். உயிர்மை சொல் அப்படி எடுத்துக்கிட்டு அது வந்து வைங்கிறதுக்கு கூர்மைன்னு அந்த பொருள். கூர்மை அப்படிங்கறத பொருள் பொருந்தி பாத்துக்க. அதாவது ஒரு போகத்தை நல்ல கூர்மையா, அதாவது ஒரு கூடுதலோட அக்கறையோட அத வந்து ஒரு நெருங்கி செய்தல் தான் அந்த அந்த கல்யாண வைபோகம். புரியுதா? இது ரெண்டும் புரியுதல? கல்யாணம் வைபோகம். அடுத்து நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. திறம்ங்கிறதுனா என்னன்னு உனக்கு பொருள் தெரியும். திறன் அப்படின்னா அதனுடைய ஒரு திறமை அப்படிங்கிற ஒரு சொல்ல இருந்து அந்த சொல்லு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. திறம்ங்கிற சொல்லு. நச்ச அப்படின்னா வந்து நட்ட அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குது. நட்ட அப்படின்னா நேரா நிக்கிறது அல்லது நிலைத்த அப்படின்னு அர்த்தம். அது நிலைத்த திறம், அதுதான் நட்சத்திரம்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனா வந்து அது ஆக்சுவலா வந்து விண்மீனத்தை குறிக்கிற சொல்லு. விண்மீனை குறிக்கிற சொல்லு என்ன, எதுக்காக இதை இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அத மீன் பண்ற மாதிரி அது வருது. ஆக்சுவலா அவங்க ரெண்டையும் பொருத்தி பாக்குறப்ப ஒரு இது வந்து எந்த என்ன சொல்றது, இதுல ஜோசியம் சொல்ற அந்த இதுல இது பயன்படுத்தப்படுது. அதுக்காக இந்த பொருள்ல வச்சிருக்காங்க. நிலைத்து நிற்க ஒரு திறன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல அதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் அது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. அக்னிங்கிற சொல்லு வந்து தீய குறிக்குது. அது அக்கு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. அந்த அக்குங்கிறது தமிழ்ல என்ன பொருள் சொல்லும்னா கூர்மை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். அந்த இங்கிலீஷ்ல கூட அக்கு பஞ்சர் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன். அது அக்கு அப்படின்னா கூர்மையான குத்தி நறு சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கிறத அதை வந்து அக்கு அப்படின்போம். அந்த அக்குங்கிற அந்த வேர்ல இருந்துதான் அக்னி ஆயிருக்குது. அப்ப நெருப்பு வந்து நம்மள கூர்மையா குத்தும். புரியுதா? அக்னி. அக்னி புரியுதா என்னன்னு? அடுத்து சம்பிரதாயம். சம்பர கூட்டல் சம்பர கூட்டல் தாயம், 3 வார்டும் இருக்குது அதுக்குள்ள. இது வந்து இந்த மொழியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா சம் கூட்டல் பர கூட்டல் தாயம். சரியா? சம்பிரதாயம். பிரதாயம்னு வச்சுக்கிட்டாலும் பரதாயம் வச்சுக்கிட்டாலும் எப்படி வச்சாலும் நம்மளுக்கு ரெண்டுமே தமிழ் தான். பிறனாலும் தமிழ் தான். ரகரம் மாறி வரும். ஆனாலும் பிற அப்படிங்கிற சொல்லு வந்து என்ன பொருள் கொடுக்குன்னா மேலான, உயர்ந்த, அடுத்த அப்படிங்கிற மாதிரி பொருள்ல வரும். புரியுதா? தாயம்ங்கிற சொல்லு உனக்கு புரியும், தமிழ் தான். தாயம் தமிழ் அர்த்தம். தாயம்னா என்னன்னா உரிமை அப்படின்னு அர்த்தம்.
தாய் தாய்ங்கிற சொல் தாய் வழி உரிமை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. தாய் தான் மூலம் எல்லாத்துக்கும். அதுதான் தாயம்ங்கிற சொல்லு. எளிமையா பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு சம்பிரதாயம்னு ஒரு முதன்மையான ஒண்ண செய்யறது, அதான் சம்பிரதாயம். அப்படிங்கிற சம்முனா என்ன சொன்னீங்க? சம்முனா மேலான உயர்ந்த அந்த பொருளும் எடுத்துக்க வேண்டியது இருக்கு இங்க. சம்முனா அடுத்தடுத்து நம்ம இங்கிலீஷ்ல வெர்சன் ஒரு சொல்லு இருக்குது, மேம்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லு, புரியுதுதான். அந்த சம்முங்கிற சொல்லுமே நான் வந்து ஒரு பதிவே, அந்த சம்முங்கிற சொல்லுக்கான பதிவே எழுதியிருக்கேன். சம்பந்தி, சம்சாரம். இப்ப சம்சாரம்னா என்னன்னா, சாரம்னா நமக்கு தெரியும், ஒரு ஒரு சாரத்தை விட்டுட்டு சக்கையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன, சாரம் தான் மெயின், சாரம் தான் மூலம், புரியுதா? அப்ப சம்சாரம்னா என்னன்னா, அதாவது மேம்படுத்தப்பட்ட சாரம் இது. சம்பந்தினா மேம்படுத்தப்பட்ட உறவு. நம்ம உறவு தான் அது, நல்ல உறவு, புதுசா வந்து சேர்ந்திருக்கிற உறவு அப்படியும் எடுத்துக்கலாம். மேம்படுத்தப்பட்ட உறவு, நம்ம உறவுகளை இன்னும் கொஞ்சம் சொத்தி இன்னும் கூட்டிக்கிறோம், அதான் சம்பந்தி. இப்படி சம்முங்கிற சொல் புரியுதா? சம்முங்கிறது வந்து மேம்படுத்தப்பட்ட மேலான, அது செம்முங்கிற சொல்ல இருந்து வந்தது. அது செம்மு சம்மு இதெல்லாம் வந்து எல்லாமே சிம்முங்கிற சொல் இருக்குது. சிம்முங்கிறத எங்க பயன்படுத்துறதெல்லாம் இன்னும் விரிவா பேசணும்னா சொல்லலாம். இது சும்மா நம்ம சிறிய நேரத்துக்குள்ள நம்ம பேசுறதுனால இதெல்லாம் விளக்க முடியாது. சிம்மு சம்மு சும்மு இதெல்லாமே தமிழ்ல இருக்குது. எங்கெங்க பயன்படுத்தப்படுதுங்கிறத நான் ஒரு சில அறிமுகத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன். செம்முங்கிற சொல்ல பத்தி நம்ம ஏற்கனவே நமக்கு நம்ம ஆசான் பல வகையில விளக்கியிருக்காரு. அந்த செம்மும் சம்மும் ஏறக்குறைய ஒரே பொருள் தான். செம்முங்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சொல்றாரு ஆசான்? செம்மை, செம்மைனா செம்மைப்படுத்தப்பட்ட. அடுத்து வேற என்ன பொருள்? ஆதியான, அதாவது தொடக்கம். அதாவது தொடக்கம்ங்கிற சொல்ல விட இது வந்து பழைய புராதனமான அல்லது என்ன சொல்றது, இதுதான் எல்லாற்றுக்கும் மூலமானது அப்படி அந்த மாதிரி பொருள் எல்லாம் வருது. முழுமை இந்த பொருளும் வரும். இது மாதிரி பல பொருள்கள் இருக்குது. இது இது இதுவும் இருக்குது. அது அந்த செம்முக்கான பொருளே தான் இந்த சம்முக்கும் வரும். செம்முங்கிற பொருள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருள் கொடுக்குதோ அதே பொருளை ஏறக்குறைய சம்மும் கொடுக்கும். இப்ப நீங்க எந்த இடத்துல வேணாலும் செம்முங்கிற இடத்துக்கு போடுற இடத்துல எல்லாம் சம் போட்டு பார்க்கலாம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு நீங்க அதை வந்து சரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம ஆசான் வந்து செம்மை வனம்னு பேர் வச்சிருக்காரு. செவ்வனம் தானே செம்மை. அவரு செம்மை வனம்னு ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு வந்து செம்மைனா என்னன்னா செம்மையாக செய்தல் அப்படிங்கிற அந்த பொருள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதுக்கு பின்னாடிதான் அவர் செம்மைன்னு பேர் வைக்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே வச்சிடறாரு. என்ன ஏதுன்னே தெரியல. செம்மைங்கிற சொல்லுக்கு சிவம்ங்கிற ஒரு சொல்லு பொருளும் இருக்குது. அது வேர்ச்சுவலாவும் அது சிவமா வரும், சிவம் என்று மாறும். அதெல்லாம் வந்து நான் எதுல எழுதியிருக்கேன்னா சம்ங்கிற இதுல ஒரு பதிவுல நான் எழுதியிருக்கேன். அந்த பதிவெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த என்ன தலைப்பு என்ன, தன்னிறைவு வாழ்வியல்ங்கிற அந்த வலைப்பதிவுல சம் அப்படின்னு ஒரு தலைப்புல இருக்குது. அதெல்லாம் மூலமொழிங்கிற பதிவுலையும் அதெல்லாம் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கேன். எல்லாமே 2 பக்கம் 3 பக்கம் தான். ஆனா அதுலயே ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கித்தான் சொல்லியிருக்க முடியும். அதை இருந்தாலும் புரிய வைக்கிற அளவுக்கு நான் அதை எழுதியிருக்கேன். அதை பார்த்தாவே உனக்கு புரியும். இப்ப சம்பிரதாயம் புரியுதா? சம் கூட்டல் பர கூட்டல் தாயம், சம்பிரதாயம். அடுத்து சம்பிரதாயம்னா வந்து முன்னாடில இருந்தே இருக்கு. பரனா அது மறைப்பொருள். இந்த பரதாயம், தாயம் பரம் சேர்த்திக்க. ஏன்னா தாயம்ங்கிறது முன்னிலைப்படுத்தப்படுது. அதையும் முன்னிலைப்படுத்துவது இன்னும் நல்லா முன்னிலைப்படுத்தப்படுறது. இப்ப ஒன்னு செய்ய போற அத வந்து இன்னும் ஒரு ரொம்ப கூட்டி சொல்றதுன்னு சிறப்பான சிறப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இது தாயம் சொல்றதே போதும். இருந்தாலும் பரதாயம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான். புரியுதா? புரியுது. அடுத்து சேமம். சேமம்ங்கிறது சொல்ல வட சொல்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா தமிழ் சொல்லிட்டேன். சேமம்ங்கிற சொல்லு எப்படி தமிழ் ஆகுங்கிறதையும் அதே அந்த பதிவுல தான் எழுதியிருக்கேன். இப்ப நான்
ஜபம்னு ஒரு பதிவு எழுதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டேன். அதுல சேமம்ங்கிற இத பத்தி போட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல, சேமம் அப்படிங்கிற சொல்லு பாத்தீங்கன்னா மா, அந்த இடத்துல சே கூட்டல் மா கூட்டல் இம், சேமம். சேமம் சேமம்ங்கிற சொல்லு இருக்குது, சேமம்ங்கிற சொல்லு இருக்குது. இதெல்லாம் என்னன்னா காப்புன்னு பொருள். சேமமா போயிடும் அப்படின்னு நம்ம கதைகள் எல்லாம் உனக்கு நிறைய கதைகள் எல்லாம் பார்த்திருப்பேன். உனக்கு ரொம்ப நல்லதா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு சேமமா போயிடும் அப்படின்னு உங்க உங்க பிராமண வழக்குகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இது. உனக்கு சேமமா போயிருங்கிறது வந்து தமிழ் சொல் தான். சேமம்ங்கிற தமிழ் தான் அது. இதெல்லாம் விளக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் வந்து இதை சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது செபம் அப்படிங்கிற சொல்லு என்னன்னா செபம் பாங்கிற சொல்லு மாவா மாறும். இந்த சொற்கொள்ல பாத்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. மா பா வா, இந்த 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு மாறும். அப்படி மாறுற இடத்துல மாவுக்கு பொதுவா வா வரும் அல்லது பா வரும். இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னாவே சிவம்ங்கிற சொல்லு கூட இதுலயே வரும். செம்மை சிவம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செவம்னு வரும். செவம் அப்படின்னா என்ன? சிவம் தான். புரியுதா? இங்க எங்க ஏதோ லிங்க் ஆகுது பத்தியா? எல்லாமே சிவம்னா காப்பாத்துறவன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதேதான் அந்த காப்பாத்துற பொருள். என்னப்பா? ஹலோ கேக்குதா? என்ன கேட்டா? கேக்குதா? கேக்குதுண்ணா, உங்களுக்கு கேக்குதா? செவம் அப்படின்னு வருது. இப்ப செவம் அப்படின்னா என்னன்னா, ஹலோ அண்ணா கேக்குது எனக்கு. சரி சரி சரி. செவம் கேக்குதா? எனக்கு கேக்குது. ஒரு நேரத்துக்கு ரிப்பீட் ஆகுச்சு, அதனாலதான் நான் பேசுறதே எனக்கு ரிப்பீட் ஆகுச்சா, அதனாலதான் கேட்டேன். செவம் அப்படிங்கிற சொல்லு வந்து சிவம் அப்படின்னு மாறும். சிகப்புங்கிறது சிகப்புன்னு மாறுறது மாதிரி சிவப்பு சிகப்பு காவுக்கு பொதுவா வா வரும். இந்த இடத்துல கா தா சா அந்த 3மே வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறும். சா அதாவது கசட தபர அப்படிங்கிற வந்த கா சா தா, இந்த 3மே டா கூட இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாறும். இந்த மாதம்ங்கிறது மாசம்னு மாறும், மாதம் மாறும். இப்ப வந்து எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுற எழுத்துக்கள். இதெல்லாம் வேர்ச்சொல் ஆய்வுல போனோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து இது இங்க வந்து சேமங்கிறது செவம் மாறும், செவம்ங்கிறது சிவம்னு மாறும். இது எல்லாமே என்ன பொருள்னா காப்பாத்துதல் அப்படிங்கிறது. அதே இது சேசு சேசம் சேசம் சேசன் இதெல்லாமே கூட தமிழ் சொல் தான். சேசன் டிஎன் சேசன் ஒருத்தர் தேர்தல் கமிஷன் இருந்தாரல்ல, அது சேசன்ங்கிற சொல் வந்து தமிழ் தான். சேசன் அதெல்லாம் வந்து காப்பாத்து அப்படிங்கிற பொருள்ல வர்றது. சேசன் சேசு அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் கூட ஆங்கிலத்துல சென்று இருக்குது. எப்படின்னா சேவ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த சேவ் அப்படின்னா காப்பாற்றுற பொருள், சேவிங்ஸ் அப்படி சொல்றோம். சேவ் அப்படின்னா சேமித்தல் அப்படிங்கிற பொருள் வருது. நம்ம பாரு இதுலயே கூட சேமி அப்படிங்கிற சொல்லு சேமி, சேவி, சேமி. இப்ப இந்த வகரந்தம் மகரமா மாறி இருக்கு. சேமித்தல்ங்கிற சொல்லு தமிழ்லயே இருக்குது பாரு, பத்தியா? எப்படி தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு எங்கெங்க முடிச்சு வருது, எப்படி எல்லாம் போயிருக்கு. இந்த சேவுங்கிற சொல்லு கூட தமிழ்லயும் பொருந்தது, ஆங்கிலத்துக்கும் பொருந்தது பாரு. எப்படி பாத்துங்கிறது பாதைன்னு வருதுல, பாத்துக்கும் ஐ அதான் பாதை, பாதைன்னு வருது. அங்க பாத்தோட நின்னுக்குது. ஐ வந்து விலகி ஓடிடுது. கடைசி உயிர் வந்து வெளியேறிடும், அதே முதல் உயிர் வெளியேறிடும். நம்ம இரட்டு அப்படின்னு சொல்றதுல ரத்துன்னு ஆகுது பத்தியா? காசுங்கிறதுல ஊ போயிடும், காஷ் அப்படின்னு. இப்படி எல்லாம் வந்து அந்த தகரம் வந்து உயிர் இழந்து அப்படி மாறுது. புரியுதா? இப்ப அதே மாதிரி சேவ்ங்கிற சொல்லு சேம்ங்கிற சொல்லலாம் இங்கிலீஷ்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த மீனிங்ல தான் வருது. சரிதா? அதே மாதிரி நிறைய சொல்லு இங்கிலீஷ்ல வர்ற சிம்மு சம்மு கம் கம் சியூஎம் கம் அப்படின்னு சொல்ற அந்த கம்மு, காம் சிஓஎம் காம் இந்த காமு, சிஓ கோ அப்படின்னு கோ ஆர்டிஸ்ட் கோ அப்படிங்கிற சொல்லு.
அல்லது இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து முன்னொட்டா வரும் ஆங்கிலத்துல. அந்த அத்தனை சொல்லுக்கு மூலம் இங்க எங்க இருக்குதுன்னா இந்த செம்மில் இருக்குது, சிம்மில் இருக்குது, கும்மில் இருக்குது. கும், சிம், கும் இது எல்லாமே ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு மாறும்னு நான் சொல்லியிருக்கேன். கா, தா, சா சொல்ல புரியுதா? புரியுது. அதாவது கும்முன்னு சொன்னாலும், சும்முன்னு சொன்னாலும், வேற தும்முன்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். என்ன எல்லாம் ஒண்ணு மாறும். புரியுதா? இப்ப நம்ம செம்முன்னு சொன்னாலும் அதேதான். எகரம் ஈகரம் எகரமா மாறும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு உயிரெழுத்து பூராமே எப்படி வேணாலும் மாறும். ஆள் இருந்து அவு வரைக்கும் எந்த எழுத்து வேணாலும் எதுக்கு வேணாலும் மாறும். அதே மாதிரி இந்த எழுத்துக்கள்லயுமே ஏறக்குறைய எல்லா எழுத்துமே மாறும். இப்ப ஒன்று அப்படின்னு சொல்ற ஒரு சொல்லு எத்தனை சொற்களா இருக்குதுன்னு வேணா பாரு. நான் சொல்றேன் ஒன்றுன்னு சொல்றோம், அதையே ஒண்ணுன்னு சொல்றோம், அதையே ஒற்றுன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல விட தமிழ்லயே வச்சுக்குவோம். ஒன்று, ஒன்னு, ஒற்றை, ஒற்றை. இன்னும் எங்க போகுதுன்னு பாரு. ஓம்பு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது ஓம்புன்னு சொன்னாலுமே அது ஒண்ணுன்னு தான் பொருள், ஒன்றுன்னு தான் பொருள். ஏன்னா ஓம்புதல் அப்படின்னா, ஓம்புதல்னா காப்பாற்றுதல் அப்படி அர்த்தம் இல்ல. என்னன்னா ஆக்சுவலா இது என்னன்னா ஒப்புன்னு ஒரு சொல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேல? அந்த ஒப்பு தான் ஓம்புன்னு மாறும். இம்மு வந்து இப்பா மாறும். நான் தான் சொல்றேன்ல, மா, பா, வா இதெல்லாமே மாறும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்ப பாரு, ஓம்புங்கிற சொல்லு வந்து ஒப்பு, அப்படி ஒப்பு ஒப்பு ஒப்புன்னு வராது. இங்க ஒம்புன்னு வருது, ஆனா இங்க ஒப்புன்னு வருது. ஆனா ஒப்புன்னு வராது, அதனால ஒப்புன்னு தான் வரும் அங்க. அந்த ஒப்புங்கிற சொல்லுதான் ஓம்புன்னு மாறுது அங்க. அந்த ஓம்பு அப்படின்னா என்னன்னா ஒன்றாக்கி பார்த்து, நாம வந்து ஒரு எல்லா உயிரையும் ஒன்றா வச்சு பார்த்துறதுதான் ஓம்புதல். புரியுதா? ஒப்பு நோக்குதல் என்னன்னா எல்லாம் ஒன்னா பாக்குறது. இதையும் அதையும் ஒன்னா, இதையும் அதையும் ஒன்னா பேசி பார்த்தா தான் இது வேற அது வேறன்னு ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. ஒப்பிடுதல்னு என்னன்னா இதுவும் அதுவும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஒப்பிட முடியும். இது வேற அது வேறன்னு ஒப்பிடுறதுக்கு வழி இல்ல. புரியுதா? அதனால இந்த ஒப்புல இருந்து ஓம்பு அப்படிங்கிற சொல் வருது. இன்னும் பல சொற்கள் இருக்குது. ஒக்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒத்த அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா? இக்கு இத்து எல்லாம் பாத்தியா? ஒக்க அப்படின்னு சொல்லுவோம். ஒக்க 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 மினிட், ஒக்க நிமிடம் அப்படின்னு இந்த மலையாளத்திலயும் தமிழ்ல இருக்குது. ஒக்கும்னாலும் ஒண்ணுதான் பொருந்தும்னு அர்த்தம். அப்ப ஒத்தைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒத்தையடி பாதைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பாரு, எல்லாமே இந்த தமிழ்ல வர ஒண்ணுங்கிறத சொல்லு எப்படி எல்லாம் பாருது. ஒண்ணு எத்தனை இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்து, கால இருந்து நான் வரைக்கும் இருக்கிற அத்தனை எழுத்தையும் ஏறக்குறைய போட்டுடலாம் அந்த ஒண்ணுங்கிற சொல்லுது. உனக்கு எல்லாத்தையும் சொல்லல, இச்சு போட்டு சா போட்டு பாரு, ஒச்சு அப்படின்னு அது ரெண்டும் ஒண்ணு வராது, ஒவ்வொன்றுக்கும் வராது. மற்றபடி ஏறக்குறைய எல்லா எழுத்துமே போட்டு நம்ம போட்டுடலாம். ரகரம் வரும், ரா வரும். ஒரு அப்படின்னு ஒண்ணா ஒண்ணுதான். ஒருங்கிறது ரகரம், சின்ன ரகம், இந்த இளையன ரகரம். இப்ப பாரு, எல்லாமே வந்து ஏறக்குறைய அந்த எழுத்துக்கள் போட்டு பார்த்தோம்னா ஓல ஆரம்பித்து அந்த ஒன்று, ஒற்றை, ஒக்க, ஒத்த இந்த மாதிரி நிறைய வருது. இப்ப இதையே இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? சேமம் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சேமம்ல இவ்வளவு இருக்குது. சே அப்படிங்கிற அந்த சேன்னு தமிழ் எழுத்தா எழுதிட்டோம்னா இது இத்தனைக்கும் நம்ம தீர்வு. எல்லாமே தமிழ் கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா இது அந்த வடமொழி எழுத்துல எழுத போய இது நமக்கு ஏதோ வேற ஏதோ மொழி அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டோம். இந்த எழுத்த மாத்தினதுனால வந்த விளைவு இதெல்லாம். புரியுதா? இப்ப சேமம் தமிழ் தானேங்கிறது ஒத்துக்கலாமா? சரி. சௌக்கியம்ங்கிற சொல்லு எனக்கு அது கொஞ்சம் நான் தேடணும். நான் அதுல என்னைக்கால் நான் தேடி எனக்குள்ள வந்துச்சுன்னா, பதில் வந்துச்சுன்னா பாக்குறேன். சௌக்கியம்ங்கிறதுக்கு புரியுது. கியம் இயம்ங்கிற சொல்லுதான், இயம் தான் முடிவு. சவுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறது நம்ம, அதாவது இது வந்து சவுங்கிற சொல்லு, கவு, சவு இதெல்லாம் என்ன வரும்னா, அதாவது நெடில் எழுத்துல தொடங்குற ஒரு சொல்லாத்தான் இருக்கணும். இப்ப மௌனம் அப்படின்னு வச்சுக்க, அத வந்து மோனம் அப்படின்னு ஒரு
சொல்ல தமிழ்ல இருக்குது. மோனம்னு ஒரு சொல்லு தமிழ்ல இருக்குது. அதத்தான் மௌனம்ங்கிறாங்க. அந்த மௌனம் மௌனமா மாறுது. எப்படி விசாகப்பட்டினம்ங்கிறது வைசாக் அப்படிங்கிற மாதிரியோ, எப்படி பூரணம்ங்கிறது வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்களோ, புரியுதா? பூரணம் நமிங்கிறது அது வேற. அது நான் அது இன்னும் விளக்கப்படணும் நிறைய. அது அவ்வளவு விளக்கமா உனக்கு பேச முடியாது. நமி அப்படிங்கறத வச்சுக்க. பூர்ணமி அதான் பூரணம் கூட்டல் நமி, அது பேர் நமி, அதான் பௌர்ணமி. புரியுதா? பூரணமா அப்படின்னா என்னன்னா, பூரணம்னா பூரி, பூரித்தல் அப்படின்னா முழுமை, முழுமையடைந்தல். அதான் பரிங்கிற சொல்லு இருக்குதுல்ல, அந்த பரி தான் பூரி, பூரி ஆகுது. பரினாலும் வட்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லு பொருளும் வரும், முழுமைங்கிற பொருளும் வரும். பூரினா பூரிப்பா எண்ணெயில போட்டானா பூரிப்பா ஆகுதுல்ல, பெருசா ஆகுதுல்ல. பூரி சப்பாத்தி எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாமே ஒரு தமிழ் சொல் தான். ஆமா ஆமா. இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது, நான் சொல்றேன். வட சொற்கள், அதாவது வட இந்திய மொழிகள்ல இருக்க அத்தனை சொற்களையும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இருக்குது. நான் நல்லா நிறைய சொற்களை பார்த்து பார்த்து நிறைய பேசியிருக்கேன், அதை பத்தி நான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு சிறிதளவு மட்டும் தான் நம்ம பேச போறோம். இப்ப அது மாதிரி இதுக்கு இதுக்கு ஏதோ ஒரு நெடில் எழுத்து அப்படி தொடங்குற சொல்லு, சாவுல தொடங்குற நெடில், அதுவும் சூவா இருக்கலாம், சோவா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல். அந்த சூ அப்படின்னா நன்றானது, நன்மையானது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சுப்பிரபாதம் அப்படி சொல்றோம்ல, சு அப்படின்னா நன்மை அப்படிங்கிற பொருள் வரும். அது கூட இருக்கலாம், சூன்னு மாறும். சுமத்ரா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. சுமத்ரா கேள்விப்பட்டிருக்கியா? சுமத்ரா தீவுகள். அது என்னன்னா, மத்ரா அப்படின்னா மதுரை. மதுரை தான் இவங்க மத்ரான்றானுங்க. மதுரா இருக்குது, மத்ரான்னு அவனுக்கு சொல்றானுங்க. அவனுக்கு எழுதுறவங்க அவங்க மொழிக்கு அது மத்ரான்னு எழுதிக்கிறாங்க. அதாவது மத்ரா அப்படிங்கறது வந்து மதுரைங்கிற சொல்லுடைய திரிபு மத்ரா. அவங்க ஆண் முடியும் நம்ம ஐய போட்டுப்போம், நம்ம ஐயா தூக்கிவாங்க. அவங்க சீதானா நம்ம சீதைன்னு போடுவோம், ராதானா ராதைன்னு போடுவோம். நம்ம மதுரையா அவங்க மதுரான்னு போட்டுக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட மெஜிரா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கே இல்ல? தமிழ்நாட்டுல ஒரு மெஜிரா காலேஜ்னு ஒன்னு இருக்கு, மதுரையில இருக்குது. மெஜிரா காலேஜ்னு பேசுவாங்க. நான் இப்போ படிச்ச காலத்துல அங்க மெஜிரா காலேஜ்ல இருந்து வந்தேன் அப்படிம்பானுங்க பசங்க. அப்படி ஒரு சொல் இருக்குது, மஜிரா அப்படிம்பானுங்க. ஒண்ணுமில்ல, மெட்ராஸ்ங்கிற சொல்லே மதுரைங்கிற பொருள் தான். மதுரைங்கிற சொல்லுதனுடைய திரிபு தான். மெட்ராஸ் நம்ம வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அது வேற ஒண்ணுமில்ல, மதுரை. தமிழ்ல மதுராசின்னு தான் சொல்லுவாங்க. மதுராசி எப்படி எல்லாம் வருது பாரு. அது ஒண்ணும் இல்ல, மதுரை தான். அங்க மதுரைய, அதாவது அவங்க வெள்ளக்காரங்க இங்க வர்றப்ப மதுரைய பத்தி அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குது. மதுரைங்கிற அந்த நகரம் வந்து அவ்வளவு, ஏன்னா பாண்டியர்கள் தான் ஆதி. நம்மளுடைய சேர சோழர்கள் எல்லாம் ரெண்டாவது வந்தவங்க. சோழர்கள் அதுக்கு முன்னாடி சங்க காலத்துல, முதற் சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் ஆதி. அப்ப பாண்டியர்கள் வந்து கடல் கோளால நகரத்தை இழக்கும் போது இங்க வந்து 2-3 இடத்துல பிரியறாங்க. ஒரே இடத்துல இருந்தவங்க 2-3 இடமா பிரியறாங்க. அப்படி 2-3 இடமா பிரியறப்ப அவங்க சேர நாடுங்கிறது சாரல் நாடு, அதனால சேரர்களா மாறிட்டாங்க. இந்த பக்கம் சோழருங்கிறது வந்து சொல் அப்படிங்கிற சொல் வந்து பொலிவுங்கிற பொருள்ல வருது, அல்லது ஜொலித்தல் அப்படின்னு நம்ம ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்போம். ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல, எல்லாமே ஒண்ணுதான். அதுல என்னன்னா பொலிவானது, தங்கம் அப்படிங்கிற சோழி அப்படிங்கறதெல்லாம் பொலிவுங்கிற பொருள்ல வரும். அதான் சோழர்கள். அதாவது எல்லா வளமும் கொண்ட நாடு அப்படிங்கிற மீனிங்ல வரும் சோழ நாடு. சோழ நாடு வந்து சோழ நாடு, வளநாடும்பாங்க அதை தமிழ்ல. இதெல்லாம் பாத்துக்கலாம். வேற என்ன அடுத்து எதை பேசிக்கிட்டு இருந்தோம்? சௌக்கியம். சௌக்கியம் தான். அதான் சு கூட்டல் இயம், அது அப்படி வச்சுக்கலாம். அது என்னன்னு தெரியாம நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை நிறைய ஆராய வேண்டியது இருக்குது. அதை வச்சுவோம், அப்படியே விட்டுருவோம். புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம். புத்திர அப்படிங்கிற சொல்லு என்னன்னா, புத்திர என்ன சொல்லு, என்ன பொருள் வருது?
குழந்தை, மகன். மகன் அப்படிங்கிற பொருள் வருமா? புத்திர அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா மாதா பிதா அப்படிம்பாங்க. பிதாவில இருந்து வர்ற குழந்தை தான் புத்திர. ஆங்கிலத்துல பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர்பாங்க. இந்த சொல்லெல்லாமே வந்து என்னன்னா குறிக்கிறது. பா அப்படின்னா என்னன்னா அப்பா அப்படின்னு சொல்றோம். அப்பா, அம்மா அப்படின்னா அம்மா, பா அப்படின்னா அப்பா. இங்கிலீஷ்ல FA பா அப்படின்னாவே அப்பா தான், அப்பாவை தான் கொடுக்கணும். பா அப்படின்னா அப்பா. நம்ம கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம்னா அப்பாவை தான் நம்ம சொல்றப்பா அப்படின்னு சொல்லு, அப்பா அப்படிங்கறது தான் அப்பா அப்படிங்கிறோம், சொல்லுப்பா அப்படிங்கிறோம். அப்பா அப்படிங்கிற அந்த இது அந்த வேர் மூலம் தான் புத்திர. அவர்ல இருந்து வர்ற அப்பா விட்டு இருந்து வர்ற ஆளு தான் புத்திர. அதான் புத்திர. அது நிறைய அதுக்கு விளக்கம் போகணும், அதனால அதை சும்மா வெறுமனே புரிஞ்சுக்க. புத்திரன்னா அப்பா கிட்ட இருந்து வர்ற ஒரு புதல்வன் அல்லது புதல்வன்கிற சொல்லு கூட புதல், அது வந்து புத்திர அப்படின்னு மாறி இருக்கலாம். இதுல வந்து எப்படி இப்படித்தான்ங்கிறத அறுதிட்டு உறுதிட்டு சொல்லலாம் முடியாது. புரியுதா? இப்படி வந்து புரிஞ்சுக்கலாம். பாக்கியம்ங்கிற சொல்லு தெரியும் உனக்கு. பா கூட்டல் இயம், பாக்கியம். அதான் பா அப்படிங்கிற சொல்லுக்கு, பாங்கிற உயிர்மை எழுத்து சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழின்னு இதை சொல்லக்கூடாது, நம்ம உயிர்மை எழுத்து மொழி அப்படி சொல்லிக்கலாம், ஏதாவது வேற மாதிரி சொல்லிக்கலாம். அது வந்து இந்த பாங்கிற சொல்ல வந்து பாக்கள், பாடு, இன்னும் நிறைய பொருள் இருக்குது. நம்ம ஒரு பொருளா எடுக்க முடியாது. ஏன்னா எழுத்துக்கள் குறைய குறைய பொருள் மிகுதியாகிட்டே போகும். சொல்லோட எழுத்துக்கள் கூடுச்சுன்னா பொருள் வந்து குறையும். சொல்றது ஏதாவது புரியுதா உனக்கு? இப்ப ஒரு பெரிய ஒரு பெரிய எழுத்து சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 5 எழுத்துக்கு, நம்ம தமிழ்ல எல்லாம் 5 எழுத்துக்கு மேல சொற்கள் பார்க்கவே முடியாது. பெருசா 5 எழுத்து தான் அதிகமா இருக்கு. வேணா கூட்டி வேணா சேர்த்து சொல்லிக்கலாம், பெரிய எழுத்தா மாத்திக்கலாம். ஆனா வந்து சொற்கள் ஒரே சொல்ல வச்சு எழுத்து இருக்குது அப்படின்னம்னா 5 எழுத்து வரும் அதிகபட்சமா. அப்படி பாத்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கிறது பெரிய விஷயம். இப்ப 2 எழுத்து 3 எழுத்துனா அதுக்கு நிறைய பொருள் வரும். ஒரு எழுத்துன்னா இன்னும் நிறைய பொருள் வரும். புரியுதா? அப்ப பாங்கிறதுக்கு நிறைய பொருள் வருது. இப்ப பாக்கியம்ங்கிற அந்த சொல்லு வந்து என்னவா நம்ம பொருள் கொண்டுகிட்டு இருக்கிறோம்? பாக்கியம்னா பேருன்னு அர்த்தம். புத்திர பாக்கியமா மகப்பேரு, பேருன்னு அர்த்தம், பெறுதல். அந்த பெறுதல்ங்கிற அந்த சொல்லுக்கு ஈக்குவலான பாங்கிற பொருள் வர்ற சொல்லுதான் தேடணும். அது இது ஏற்கனவே இது கொஞ்சம் சிந்தனை செஞ்சிருக்கேன். ஆனா இதுவும் வந்து அப்படித்தான். நம்ம வந்து முழுமையா பாங்கிற சொல்லினுடைய தொடர்ச்சி, பாங்கிற சொல்லோட பொருள் தான் அது. அது என்னென்ன பொருள் தருங்கிறது வந்து இந்த பாக்கியம்ங்கிற சொல்லுக்கு நம்ம கொடுக்கற பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அப்போ நீங்க போன தடவை சொன்னீங்கல்ல, வெறும் உயிர் நெட்டெழுத்த மட்டும்தான் சொல்லுன்னு சொல்லணும், மொழி ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அது ஆனா தொல்காப்பியம்ல பார்த்தேன் சில இடத்துல மா மரக்கிழவி அப்படின்னு வருது. யா மரக்கிழவி, கிழவினா சொல் தானே. அப்ப வந்து மா யா இதெல்லாம் சொல்லுன்னு தான் போட்டுருக்கு. சொல்லுன்னு சொல்றேன், நான் சொல்லு இல்லைன்னாலும் சொல்லல. நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். புரியுதா? ஓரெழுத்து சொல்லியா இல்லையா அப்படின்னா அவரு சொல்றது ஓரெழுத்து சொல்லுதானே. அது ஒரு எழுத்து தானே. நீ அதை ஓரெழுத்துன்னு சொல்ற, உன் வசதிக்காக அதை ஓரெழுத்துன்னு சொல்லிக்கிற. ஆனா அது ஓர் எழுத்து அல்ல அப்படிங்கறது தான் நம்ம தொல்காப்பியம் சொல்ற இது. மொத்தமே 30 எழுத்துக்கள் தான். அதுல 30 எழுத்துக்கள்ல மெய் எழுத்து 18 போயிருது, உயிரெழுத்து 12. அதுல 12ல 7 தான் வந்து நெட்டெழுத்து. அப்ப நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழின்னு அவர் தெளிவா தான் சொல்றாரு. இதுல கன்ஃபியூஷனுக்கெல்லாம் வேலை இல்லை. அது தெளிவா அது உறுதியிட்டு தேற்றையாகாரத்துல நல்லா சொல்றாரு. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறாரு. அதனால நம்ம அதுல கன்ஃபியூஷன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லுன்னு சொல்ல, ஆனா எழுத்துன்னு சொல்லக்கூடாதா? எழுத்துன்னு சொல்லலாம்னா சொல்லிக்கலாம். நம்ம வழக்குக்காக எதை வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பேச்சு வழக்குல நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம்.
அதாவது முறையே இலக்கண பிரகாரம் சொல்லணும்னா, இலக்கணப்படி பேசணும்னா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்றது. அதாவது ஒரு நம்ம செய்யுளா சொல்ற இடத்துல வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். செய்யுள் அப்படின்னா என்ன? செய்யப்படும், உள்ளே செய்யப்படுது. ஆசான் சொல்லி செய்யலாமா செய்யப்படுவது. அது மாதிரி இது வந்து ஒரு இலக்கணமா சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வழக்குல நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம், ஒரு எழுத்து ஒரு மொழி கூட சொல்லிக்கலாம். ஆசானே கூட அப்படித்தான் சொல்லுவாரு. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு கூட சொல்லுவாரு. அது வந்து அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது அவர் இந்த இந்த இதுல இந்த இதை சொல்லியிருக்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கனாலும் ஒரு வரி இப்ப ஏதாவது ஒண்ணு பாப்பாரு, அந்த இதை மட்டும் இப்ப அதோட நிறுத்திக்குவாரு. இப்ப நான் அப்படித்தான். ஏதாவது ஒரு பாடல் ஒரு உரியல்ல ஒரே ஒரு நூற்பாவை எடுத்து வச்சுட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் அதவே உட்காந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு. அதை தாண்டி என்னால வெளியே வர முடியல. ஆனா அந்த ஒரு நூற்பாவை முடிச்சுட்டு தான் எனக்கு அந்த மொத்த உரியல எனக்கு புரிஞ்சுற மாதிரி. ஏன்னா அந்த உரியல்ல என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா எல்லாமே அதைத்தான் சொல்லியிருக்குது. உரியல் முழுக்கவே அதுல என்ன ஒரு உரியல் அந்த இதுல என்ன சொல்லுது? ஒரு சொல் பல பொருள் கொண்டதுக்கு உரிமையா இருக்கிறது, பல பல சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது இதுக்கு உரிமை. அதாவது ஒரு கடி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதுக்கு பல பொருள் இருக்கு, 10 வகையான பொருள் அடிப்படை பொருள் இருக்குது அப்படின்னு அவர் விளக்குறாரு. கடியன் கிளவி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வரைப்பே விரைவு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்குறாரு. அது உரியல் தான் வருது, அது உரியல் நூற்பாவில தான் வருது. ஆனா இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிடுறாரு இந்த நூற்பாவில? ஒரு சொல் பல பொருளுக்கு உரிமை தோன்றினும், பல சொல் ஒரு பொருளுக்கு உரிமை தோன்றினும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பயிலாதவற்றை பயின்றவை சார்த்தி அந்த நூற்பாவத்தை நான் உரியல் நூற்பாவை பயிலாதவற்றை பயின்றவை சார்த்தி தம் தம் மரபின் சென்று நிலை மருங்கின் எச்சொல்லாயினும் பொருள் வேறு கிளத்தல். அதாவது எந்த மரபுக்கு போனாலும் அந்த மரபுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் வந்துடும். ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு பொருள் இருக்குது. அதே தொல்காப்பியம் தான் சொல்லுது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு நூற்பா இருக்குது. அதாவது பொருள் இருந்தா மட்டும்தான் அது சொல்லு. ஆமா, அப்ப ஒரு சொல்லு நன்றாவே ஒரு பொருள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறது ஒண்ணு. அப்புறம் ஒவ்வொரு சொல்லுமே ஒரு பொருள் வரும், அது சொல்லுமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுபடும் அப்படிங்கிறாரு. அதைத்தான் இங்க வேறுபடுத்துறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வெள்ளம்னா என்ன பொருள்? புது தண்ணி வெளியே வர்றத நம்ம வெள்ளம்ங்கிறோம், புரியுதா? மலையாளத்துல அது வெறும் தண்ணி தான், குடிக்கிற தண்ணியவே வெள்ளம் தான் சொல்றாங்க. அப்ப அந்த மரபு வேற மரபு அவங்க கிட்ட இல்ல, அதனால அவங்களுக்கு தெரியல. நமக்கு தெரியுது வெள்ளம்ங்கிற சொல்லு அந்த பொருள் அல்ல அப்படின்னு, புரியுதா? இப்ப அந்த மரபு ஒவ்வொரு மரபுக்கு போறப்ப ஒரு பொருள் வருது. அதான் உரியல்ல சொல்ற அந்த நூற்பாவோட பொருள். அது எதுல தோன்றுது? உரிச்சொல்லுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உரித்தான சொல், அதான் உரிச்சொல். அத விளக்குறாரு இப்படி எல்லாம். அது எதுல எல்லாம் தோன்றுது அப்படிங்கிறாரு. எனக்கு எதுல தோன்றுது? பண்பு பொருளா தோன்றுது, பண்பா தோன்றுதுங்கிறாரு, குறிப்பா தோன்றுதுங்கிறாரு, இசையில தோன்றுதுங்கிறாரு, பண்பினும் இசையினும் குறிப்பினும் தோன்றி அப்படிங்கிறாரு. அப்புறம் பெயரினும் வினையினும் மெய் தடுமாறி அப்படிங்கிறாரு. பெயர் சொல்லையும் வினை சொல்லுக்கும் மெய் தடுமாறுதுன்னா இயல்பு தடுமாறுது, அதனுடைய இயல்பு மெய்த்தன்மை தடுமாறுது அப்படிங்கிறார். இது மெய்யெழுத்து தடுமாறுதுன்னு எடுத்துக்கலாமா? இத வந்து மெய்யெழுத்து சேர்ந்தா பெயரா மாறும்ல. விளையாடு விளையாட்டு, விளையாடுங்கிறது வந்து வினை, விளையாட்டுங்கிறது பெயரு. அந்த மாதிரி மெய்யெழுத்து சேர்ந்தா அது அதான் மெய் தடுமாறுதல். உருகி உருக்கி அப்படிதானே அர்த்தம்? அது எனக்கு இதுல எனக்கு இந்த பொருள் மட்டுமே எடுத்துக்கலாமா, மெய்னா மெய்யெழுத்துங்கிற பொருளும் எடுத்துக்கலாமாங்கிறதுல மட்டும் எனக்கு ஒரு ஐயா. அதுதான் அதுல நீ சொல்றது கொஞ்சம் உள்ள போனா அப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வேணா நம்ம சிந்திப்போம். அது முழுமையா அப்படி எடுத்துக்கலாமான்னு கொஞ்சம் அதை பத்தி பார்க்கணும். மெய் தடுமாறுது அப்படின்னா இப்ப மெய் தடுமாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம். மெய்யெழுத்து தடுமாறுதான்னு தெரியல, அது கொஞ்சம் ஐயமா இருக்குது. அதை வேணா கேட்டு
கொஞ்சம் அதை வந்து சிந்தனை செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல நிறைய இருக்குது. மெய் தடுமாறி, அப்புறம் என்ன சொல்றாரு? மெய் தடுமாறி ஒரு சொல் பல பொருட்கள் ஒருமை தோன்றினும் பல சொல் பலத்தில் ஒரு பொருட்கு ஒருமை தோன்றினும் பயிலாதவற்றை பயின்றவை காத்து. இப்ப என்ன பொருள்? இப்ப ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? அது சுமந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு சொல்லு எடுத்து அதுக்கு அது வேற ஒட்டி இருக்கிற சொல்லு. இப்ப உரி சொல்லுங்கிறது சொல்லு புரியல, பொருள் தெரியலன்னா உரித்தானே அப்படின்னு ஒரு சொல்லுக்கு பொருள் புரியுதுல்ல, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி சரி சரி. உரிமைன்னு ஒரு சொல்லு இருக்குது, அந்த சொல்ல நமக்கு புரியும். இத வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்றேன், பயிலாதவற்றை பயின்றவை சார்த்தி. அடுத்து ஆமா, தம் தம் மரபின் ஒவ்வொரு மரபுக்கும் போறப்ப தம் தம் மரபுன்னு, இப்ப மலையாள மரபு, இப்ப இது மூலமொழி தமிழ், இந்த மொழியில இருந்துதான் எல்லா மொழியும் வந்திருக்குது. இப்ப மூலமொழிங்கிற இது வந்து மூலமொழிக்கான இலக்கணம் மட்டும் தான் இது. அப்படின்னா மூலமொழிக்கு இலக்கணம் வந்து உலக மொழி அனைத்துக்குமான இலக்கணமாவும் இது பொருந்தும். ஏன்னா மூலமொழியில என்ன இருக்குதோ, அடிப்படை என்ன கொள்கை என்னவோ அந்த கொள்கை தான் எல்லாத்துக்கும். இப்ப ஆசான அர்த்தம் சொல்ற கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கருவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உருவை நம்ம புரிஞ்சுக்கலாம். உருவை வந்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுதான் கரு உரு, அதுதான் கரு உருவமையியல். அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன சொல்றது, என்ன சொல்லுங்க, வெள்ளம்னு ஒரு எடுத்துக்கிட்டு சொன்னீங்களா, அந்த மாதிரி இது மாதிரி நிறைய. இப்ப இது நம்ம செப்பு அப்படிங்கிற நம்ம தமிழ்ல சொல்லு இருக்குது. ஆந்திர மொழியில தெலுங்குல செப்புன்னா என்ன பொருள்? அங்க சொல்லுன்னு தான், அதேதான் சொல்லுன்னு தான் பொருள். செப்புனா அப்படி பொருள் இல்ல. செம்பு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது, அது என்ன பொருள்? செம்புனா அந்த உலோகம். அப்படி இல்ல, நீ அப்பதான் இன்னும் நீ அங்கேயேதான் இருக்கிற. செம்மையாக சொல்றத செப்புங்கிறதும் புரியுதா? செப்புன்னு சொன்னீங்கன்னா செம்மையாக சொல் அப்படின்னு அர்த்தம். அப்ப உயர்வான இப்ப இறைவன் எல்லாம் பண்ணும்போது பேசுறாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல செப்புங்கிற சொல்லின்னு போடாம செப்புன்னு போட்டா பொருத்தமா இருக்கும். சரி சரி, புரியுதா? அரசு அரசன் கோ, இது ரெண்டுத்தையும் அது ரெண்டுத்துக்கும் பொருள் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றீங்க. செப்புங்கிறது கொஞ்சம் உயர்வான இடத்துல போடணும். சொல்லுதல்ங்கிறது சாதாரணமா கூட பயன்படுத்திக்கலாம். சொல்லுங்கிற சொல்லு 32 சொல்லு இருக்குது அதுக்குள்ள. அந்த சொல்லல நம்ம 32 சொல்லு, நுதல், கூறு, இயம்பு, அப்ப அத்தனை தனித்தனி பொருள் இருக்குங்கிறத இந்த உரிச்சியல் சொல்லுது. அதாவது வேர்ச்சொல் ஆய்வுக்குன்னு ஒரு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அந்த சொற்பிறப்பியல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இங்கிலீஷ்ல எட்டிமாலஜி இப்படிம்பாங்க. எட்டிமாலஜி, அந்த எட்டிமாலஜியில என்னன்னா சொல்ல எப்படி பிறக்குது அப்படிங்கறத சொல்லுது. வேர்ச்சொல் ஆய்வு அந்த சொல்லு எப்படி பிறக்குது அப்படிங்கறதுக்கு ஆய்வு பண்ற இது எங்க இருந்து, எந்த சொல்லுதான் மூலமான சொல்லு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சொல்லுல இருந்து மத்த சொல்லலாம் எடுத்துக்கலாம். அத தேடுறாங்க, வேற என்ன ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டுல வேர்ச்சொல் ஆய்வு எதுக்கு தேடுறாங்க? எது மூலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மூலத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். மூலம் தெரிஞ்சு அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அது அடிப்படையில இருந்து நம்ம விரிவு பண்ணிக்கிட்டே போயிடலாம். நம்ம இப்ப பேசுனதுதான், கரு தெரிஞ்சா ஒரு தெரிஞ்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வேர்ச்சொல் ஆய்வு. வேற என்ன சொல்லு, இதுல நிப்பாட்டணும். பொருள் வேறு கிளத்தல், கிளத்தல்ங்கிறது புரிதல் இல்ல, கிளை கிளைனாலும் சொல்லுன்னு அர்த்தம். அப்படி ஒரு பொருள் இருக்குது. நம்ம இங்க இடத்துல என்ன பொருள்னா வேறு வேறாக புரிதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு கிளை அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன, ஒரு மரத்துல இருந்து வேறு வேற கிளைக்கிறது அப்படின்னா என்ன, வேறு வேற தனித்தனியா பிரிகிறது அப்படின்னு அர்த்தம். அதான் வேறு வேறான பிரிவாகுது. இப்ப நம்ம தமிழுக்குள்ள இருக்கிறப்ப ஒன்னா இருக்குது அந்த சொல்லு வேற அங்க வேற மொழிக்கு போன முன்னாடி அதனுடைய பொருள் வேற கிளைச்சிருது இல்ல, அதத்தான் சொல்றாரு. கிளை எழுத்துன்னு கூட தொல்காப்பியத்துல வர இடத்துல வரும், செய்யுளி அல்ல. கிளை 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 எழுத்துன்னு வரும்.
ஆ, அதாவது அந்த எதுகை மோனை எல்லாம் இருக்குல்ல, ஆமா. அந்த அத சொல்லும் போது வரும். அதாவது ரகரத்துக்கு ரகரம் வந்து கிளை எழுத்து. ஆஹா. ரெண்டு இந்த ரா 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 மூணுமே ஒண்ணு கிளை எழுத்து. அப்படி கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே. எதுகை இதெல்லாம் பயன்படுத்தும் போது. ம் ம். சரி. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? அடுத்தது புத்திரவாக்கியம். அடுத்தது ஆயுஷ். ஆயுஷ் ஹோமம். இது ஆயுஷ்ங்கிறது ஆயுர்வேதம் ஆயுள் 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 ஆயுஷ்னு வருது. ஆயுஷ்ன்னு மாறுது. Okay. ஹோமம்ங்கிறது ஓமம். ஹோமம் தான் ஹோமமா மாறுது. ஓமம் தான் ஹோமம். ஹோமமா ஆமா. மாறுது. அது ஓமம்ங்கிற சொல்லுதான் ஹோமம். ஓகம் எப்படி? ஓகம் வந்து யோகாவா அதேதான் அதேதான் அதேதான். அதே மாதிரி யோசித்தல்ங்கிற சொல்லு ஓசித்தல்ங்கிற சொல்லுதான் யோசித்தல்னு மாறுது. யோசிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது தமிழ் தான். யோசித்தல் ஓசித்தல்னா அதுவும் சிந்தனை செய்யறேன். அதாவது ஓய்வு ஓய் ஓய் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. இது என்னங்கன்னா ஒரு 3 இதுலயும் உரியல்ல தான் வருது. 3 சொல்லிடுறாரு. அது எனக்கு நினைவில் இல்லை இந்த நூற்பா. எல்லாமே என்னன்னா உள்ளதின் நுணுக்கம் அப்படிங்கிறாரு. அக்கண்ணா இருக்குதுல்ல, அது என்ன ஆய் ஆயி ஆயி ஓயி ஆய் ஓய் இதெல்லாம் வந்து என்ன ஆய்தல் ஓய்தல் ஆய்தல் ஓய்தல் நிழல்தல் இன்னொன்னு சாய்தல் சாய் ஆவையின் 4ம் உள்ளதின் நுணுக்கம் அப்படின்னு ஒரு குறியல்ல ஒரு நூற்பா இருக்குது. இப்ப இது என்னன்னா உள்ளதின் நுணுக்கம்ங்கிறதுல என்ன சொல்றாருன்னா ஆய் அப்படிங்கிற சொல்லு, ஓய் அப்படிங்கிற சொல்லு, சாய் அப்படிங்கிற சொல்லு எல்லாமே வந்து என்ன சொல்றாருன்னா உள்ளதின் நுணுக்கம்ங்கிறாரு. இது வேறு வேறு பொருட்கள், ஒரு பொருள் குறுகுதா? ஆமா இருக்கு. ஓய்தல் ஆய்தல் ஒரு நூற்பாவை படிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்க அத்தனையுமே இந்த உள்ள 99 நூற்பாவே 98 நூற்பாவே நம்ம எனக்கு பார்க்கல. எனக்கு நான் எவ்வளவோ இருக்குது அதுல உரியல்ல. அத்தனை நூற்பாவுக்கு பொருள் நம்ம யாருக்கவே பிடிச்சிடலாம். அந்த ஒரு நூற்பா தான் ஆதி, அதுதான் மூலம். அதை ஒன்ன மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து அத்தனையும் வந்துடும், நமக்குள்ள வந்துடும். ஆய்தல் அப்படிங்கிறது ஆய்தல் உனக்கு புரியும். ஆய்தல்னா என்ன? ஒரு ஒன்ன வந்து உள்ளபடி உள்ள போய் உள்ள ஆழமா இறங்கி நோண்டி போய் பாக்குறதுக்கு பேர் தான் ஆய்தல்ங்கிறோம். இப்ப ஓய்வுங்கிற சொல்ல நீ அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு உள்ளதின் நுணுக்கம்னா எப்படி உள்ளதின் நுணுக்கம் வரும் அப்படின்னு கேட்டா வராது. ஆனா யகரம் சகரமா மாறுங்கிற ஒரு விதி இருக்குது. எப்படின்னா உயிர் அப்படிங்கறது உசிரும்போம், மயிருங்கிறது மசிரும்போம். இந்த மாதிரி யகரம் சகரமா மாறும். தாயம் அப்படிங்கிறது தாசம் அப்படின்னு மாறும். நான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன? தாயும் தாய் தான் தாயம் தாசம் அப்படின்னு மாறும். புரியுதா? இப்படி இருக்குது. இப்ப இந்த தாயம்ங்கிறது தாசம் மாறுற மாதிரி இங்க ஓசித்தல்ங்கிறது ஓய் தான் ஓசித்தல்னு மாறுது. அது ஓசித்தல் தான் யோசித்தலா மாறுது. இப்ப புரியுதா? ஓசித்தல் ஆய்தல் எல்லாமே உள்ளதன் நுணுக்கம் தானே. சிந்தனைனா உள்ளதன் நுணுக்கமா எது உள்ள நுணுக்கமா போனீங்கன்னா அது சிந்தனை. அவரே சிந்தனைங்கிற சொல்ல விளக்கம் பண்றப்ப எப்படி சொல்றாரு ஆசானே? சிந்தனைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு தெரியுமா? தெரியாது. அதாவது சிறுகாலத்துல பெருங்காலத்துல அதல்ல, அதுக்கு சிந்தனைங்கிற இதுக்கு அவர் ஒரு மறைமொழி சொல்றாரு. பெருங்காலத்திலிருந்து சிறுகாலத்திலிருந்து பெருங்காலத்துக்கு செல்வது சிந்தனை அப்படிம்பாரு. சிறுகாலம்னா அதுதான். அது வந்து எப்படின்னா இப்ப வந்து இத வந்து விளக்கம்னா ரொம்ப போகும். நீ சிந்தனை நலம்ங்கிற அந்த கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நீட்டமா போகும் நம்ம பேசுறது. சரி, அடுத்து கிரக பிரவேசம் பாப்போமா? அந்த கிரகம்ங்கிறது சொல்லு வந்து நம்ம கரகம்ங்கிற சொல்லுதான் கிரகம்னு மாறும். சரியா? கரகம் அதுதான் கிரகம்னு மாறும். பிரவேசம்ங்கிறது பரவேசம் அல்லது பரவாசம் அப்படிங்கிற மாதிரி பொருள் பெறும்.
பர அப்படின்னா ம். தெரியும் உனக்கு. வாசம்னா உனக்கு தெரியும். வாசம்னா பசித்தல் அப்படின்னு அர்த்தம். ம். இவ்வளவுதான். ம். எல்லாமே தமிழ் தான். ஓ, கிரகப்பிரவேசம். ம். ம். சரி, சரி. அதே மாதிரி வேந்தன்னு இருக்குல்ல, ஆமா. அது வேந்தம்ங்கிறது வேதம் மாறதுக்கு இல்ல வாய்ப்பு இல்ல, அது இருக்கா? வேதம்ங்கிறது என்னன்னா விதை அப்படிங்கிற சொல்லுதான் வேது. வேதுனா மறைவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்படியும் எடுத்துக்கலாம். வேதம் மாறிவிடலாம். வேந்தன் அப்படின்னா? வேந்தன் வேற. அது வேந்துங்கிறது அது வேற பொருள் வரும். அது நிறைய வேங்கிற ஒரு ஓரெழுத்து, அதாவது ஓரெழுத்துன்னு சொல்லக்கூடாது. அந்த வேங்கிற சொல்லுல இருந்து வர்றதுனால நிறைய இருக்குது. வே அப்படின்னாவே வேய்தல்னு ஒரு சொல் இருக்குது. ம். அப்படி அந்த வேய்தல்னா மேலால வேஞ்சா, வேய்தல்ங்கிறது மேலால ஒண்ணு செய்யறதுக்கு பேரு வேய்தல்ம்போம். அப்புறம் ம். பெண்களின் தோள்களை கூட வேய் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வேங்கிற ம். சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. ம். இப்ப இங்க என்ன சொன்ன வேந்தன். வேந்தன்கிறதுக்கு வேய்தல், அதாவது மேல இருந்து பாத்துக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் வேந்தன். ம். 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 அதுதான் பொருள். ஓகே. வேந்தனுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்ல. வேதத்துக்கும் வேந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. வேந்து வேறு, வேதம் வேற. வேது வேதம்ங்கிறது விதை, வித்து அந்த சொல்லுல இருந்து வந்திருக்கலாம். அல்லது வேது அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்திருக்கலாம். ரெண்டுல இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா வேது அப்படிங்கிற சொல்லு ரெண்டையுமே தான் பொருள்படுத்துது. வேதுங்கிறது மறைவாக செய்யறது. வேது ம். அப்படின்னா வேடர், வேடு அப்படிங்கறதெல்லாம் மறைவாக வச்சு செய்யறது தான் வேது, வேதம். அது மறைவாக செய்யறது தான் வேதம்ங்கிறது. மறைவாக செய்யறது தான், மறைமொழி தான் அது. ம். 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 மறைமொழி தானே வேதம். மறைமொழி தான் வேதம். மந்திரம்னால அதுதான். அதான் எல்லாம் ஒரு ஒண்ணுதான். மறைவு தான், மறைப்பு தான். ம். விதையும் அப்படித்தான் மறைவா தான் இருக்கும். உள்ள அதனுடைய அந்த ஒரு மரமா ஆகிறதுக்கு முன்னாடி அது விதையா இருக்கும்போது எல்லாமே மறைவு தான். அது விதை, வித்து, விதை, விதா. இப்ப என் பொண்ணுக்கு விதா நிவிதான்னு பேர் வச்சிருக்கேன். நீ கூட்டல் விதா நிவிதா. விதை விதான்னு சொல்றோம். விதையா விதையா விதை கொண்டாடுறோம். விதா அப்படின்னு சொல்லலாம். விதையா விதா அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். வி கூட்டல் விதா. தமிழ் அல்ல, தூய தமிழ் அல்ல, கொஞ்சம் தெரிந்த தமிழ் தான். எனக்கு அப்போதைக்கு அதெல்லாம் தெரியாது. விதான் நிவிதான் பேர், நீ நிவி அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் வச்சுட்டோம். அது பேர் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் அப்போ எல்லாம் தெரியாது. தமிழ்ல தான் வைக்கணும்னாலும் எனக்கு தெரியாது எனக்கு. அதே மாதிரி நெத்திக்கான்னு பேர் வைக்கிறப்போ அதே நிற்றல் அப்படிங்கிற சொல்லுதான். நில், நெத்து, நிற்றல், அதான் நெத்தி, நித்தியா அப்படின்னு பேர் வைக்கணும்ல. அதெல்லாம் தமிழ் தான். ஆமா. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சரிஞ்ச தூய தமிழ்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் இதுதான், கலப்பு தான் வச்சுக்கலாம். ஆனா மூலம் அங்க தமிழ் தான் இருக்குது. அவ்வளவுதான். என்ன வட சொல்லு வச்சு எழுதலைங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி அது எனக்கு. வட சொல்லல என் பேர், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கல. சந்தோஷ் அப்படி இசு போட்டு வைக்கல. இல்ல